الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. ஒரு ஹதீஸ் மர்தூதாக பலகீனமான ஹதீஸாக ஆவதற்கு இரண்டு காரணங்களை சொன்னாங்க. என்ன ரெண்டு காரணம்? அத்தானு ஃபிர் ராவி, அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் ஏற்படக்கூடிய விடுபடுதல், அறிவிப்பாளரிடத்தில் இருக்கக்கூடிய குறை. அந்த அறிவிப்பாளர்கிட்ட இருக்கக்கூடிய குறை 10 வகையாக சொன்னாங்க. நீதத்தன்மையை கவனித்து 5 குறை, அறிவிக்கும் திறனை கவனித்து 5 குறை. நீதத்தன்மையை கவனித்து 5 குறை என்ன? ஒரு அறிவிப்பாளர்கிட்ட எப்படி எப்படிலாம் குறைகள் இருந்ததாக இமாம்கள் கணிச்சாங்க. அல் கிதுபு, பொய் சொல்லுதல். அத்துஹுமத்து பில் கிதுபு, பொய்யை கொண்டு சந்தேகப்படத்தக்க நபராக இருப்பது. அல் ஃபிஸ்க், பெரும்பாவம் செய்வது. அல் பிதாத், பிதாத்துவாதியாக இருப்பது. அல் ஜஹாலத்து பிர் ராவி, அறிவித்த அறிவிப்பாளருடைய நிலை தெரியாமல் போய்விடுவது. இந்த 5 குறையும் நீதத்தன்மையை கவனித்து வரக்கூடிய குறை. அடுத்து அறிவிக்கும் திறனை கவனித்து 5 குறை சொன்னாங்க. தேடுங்க. ஃபஸ்ட்டு குறை என்ன? ஃபஹ்ஷுல் கலத், அப்படி தானே? என்னது? ஃபஹ்ஷுல் கலத், தவறுகள் என்ன செய்து விடுவது, கடுமையாக இருப்பது, ரொம்ப கடுமையாக அடிக்கடி தப்பாக அறிவிக்கிறது. சோல் ஹஃபுல், மோசமான மனசக்தி இருப்பது. அல் கஃபலத்து, பொடுபோக்குத்தனம் இருப்பது. அடுத்து கஸ்ரத்துல் அவுஹாம், கற்பனைகள் அதிகமாக இருப்பது. அடுத்து முகாலிஃபத்துல் இஸ்திகாத், உறுதியான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவிப்பது. இதெல்லாம் அவருடைய அறிவிக்கும் திறன், லபுத்திலே இருக்கக்கூடிய குறையாக ஒரு 5 குறை இமாம்கள் கணிக்கிறாங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அல் மௌலூ, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், புனையப்பட்ட ஹதீஸுகள். மௌலூஆன ஹதீஸுன்னு சொல்கிறோம். இதாக்கான சபபு தானி ஃபிர் ராவி, அறிவிப்பாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளிலே ஹுவல் கிதுபு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவின் மீது பொய் சொல்லுதல் என்கிற குறை ஒரு அறிவிப்பாளரிடத்திலே இருந்தால் ஃபஹதீஸுஹு, அவருடைய ஹதீஸு யுசம்மா அல் மௌலூ, அவருடைய ஹதீஸ் என்னன்னு சொல்லப்படும். அப்போ ஒரு அறிவிப்பாளர்கிட்ட அல் கிதுபு அலா ரசூலுல்லான்ற குறை இருக்குது. என்ன குறை? அல் கிதுபு அலா ரசூலுல்லான்னு குறை இருக்குது. அப்படின்னா அந்த குறை உள்ள அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு பேர் தான் மௌலூ, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று நம்ம சொல்வோம். லோகத்தில் என்ன அர்த்தம்? ஹுவ இஸ்மு மஃஊல் வலா ஷைய, வலா ஷைய, ஒரு பொருளை அவர் வைத்தார். ஐ அல்லது, அதாவது ஹத்தஹு, அதை தாழ்த்தினார். சும்மிய பிதாலிக்க, ஏன் இந்த வகைக்கு மௌலூவன் பேர் வந்துச்சுன்னா லி இன்ஹைதாத்தி ருத்துபத்திஹி, ருத்துபாவிலேயே இது ரொம்ப கீழாக இருக்குது. லைஃபான ஹதீஸுகள்லேயே ரொம்ப கீழ் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் தான் எது? மௌலூ. எனவே தான் இதுக்கு மௌலூவன் பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தேவையானது இஸ்திலாஹில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? ஹுவல் கிதுபு, மௌலூஆன ஹதீஸ்னால் அது ஒரு பொய். முஹ்தலகு, படைக்கப்பட்ட பொய், உருவாக்கப்பட்ட பொய். அல் மஸ்னூ, சன, அதனுடைய மஸ்னூ, உருவாக்கப்பட்ட பொய், உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு பொய் தான் அது. யாரை தொடர்பு படுத்தி உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு பொய் அது? இலா ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்ட மஸ்னூ, இன்னும் சொல்றதானதா புனையப்பட்ட, சனஅ யஸ்னஉ புனையப்பட்ட, முக்தலக்னா உருவாக்கப்பட்ட, புனையப்பட்ட உருவாக்கப்பட்ட, நபியோடு இணைத்து சொல்லப்படுகிற அத்தனை செய்திகளும் அதற்கு பேர் என்ன சொல்வோம்? மௌலூ. மௌலூனா இதுதான் ஒல் கிதுபு, அது ஒரு பொய். எப்படிப்பட்ட பொய்? அல் முக்தலக், முக்தலக்னா உருவாக்கப்பட்ட பொய். அல் மஸ்னூனா புனையப்பட்ட பொய். யாரை தொடர்புபடுத்தி? அல் மன்சூபு இலா ரசூலில்லாஹி, ரசூலுல்லாவின் பக்கம் இணைக்கப்பட்ட, புனையப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு பொய்க்குத்தான் அது மௌலூ என்று சொல்வார்கள். சரி, இதனுடைய அந்தஸ்து என்ன? லைஃபான ஹதீஸுடைய பட்டியலில் தானே இதை பேசும்போது கொண்டு வர்றாங்க. இதனுடைய அந்தஸ்து என்ன? ருத்துபா என்ன? ஹுவ ஷர்ருல் அஹாதீஸில் லைஃபத்தி, லைஃபான ஹதீஸிலேயே ரொம்ப தீங்கானது எது? இந்த மௌலூ என்ற வகை. வ அக்பஹா, அதில் ரொம்ப கேவலமான வகைன்றதே எதுதான்? இந்த வகை தான். ஓ பாலுல் உலமா, சில உலமாக்கள் சொல்கிறாங்க, எப்போ இதை ஏன்பா லைஃபுடைய பட்டியலில் கொண்டு வர்றீங்க? லைஃப் ஹதீஸாச்சே, இது ஹதீஸே இல்லையே. சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யவுதுஹு கிஸ்மன் முஸ்தகில்லன், இது ஒரு தனிப்பட்ட வகை, இது லைஃபுக்குள்ளெல்லாம் வராது, ஹதீஸே கிடையாது இது, அப்புறம் எதுக்கே லைஃப்பில் கொண்டு வர்றீங்க? இது ஒரு தனிப்பட்ட கிஸ்மன் முஸ்தகில்லன், இது ஒரு தனிப்பட்ட வகை. இது வலைஸ நவோமின் அன்வாயில் ஹதீஸ் லைஃபத்தி, லைஃபான ஹதீஸுடைய வகையில் இது வராதுங்க. இதுதான் ஹதீஸே இல்லையே, லைஃப் ஹதீஸ் ஆச்சே அப்படின்னு உலமாக்கள் சிலர் இப்படி கருத்து சொல்கிறாங்க. சரி, இதனுடைய ரிவாயத்துடைய ஹுக்கும் என்ன? லைஃபான ஹதீஸ் அறிவிக்கலாமான்றதுக்கு நம்ம ஹுக்கும் சொன்னோம், அப்படி தானே? அதுக்கு என்ன செய்யணும்? நிபந்தனைகளை சொன்னோம். அல்லா யகூன ஃபீ பயானில் ஹலாலி வல் ஹராமி, அல்லா என்னது அகீதா சம்பந்தப்பட்டதாக அந்த லைஃபான ஹதீஸ் வந்திருக்கக்கூடாது. ஹலால் ஹராமை விளக்கக்கூடிய அஹ்காம் சம்பந்தப்பட்டதாக அந்த லைஃபான ஹதீஸ் வந்துடக்கூடாது. இது ரெண்டு நிபந்தனைக்கு உட்பட்டு மவாயில் உபதேசத்தில் தர்கீப் ஒ தர்ஹீபில் நன்மையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுதல், பாவம் செய்வதின் பக்கம் பயம்புறுத்துதல், நரகத்தை வைத்து பயம்புறுத்துதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கசஸ் விஷயத்தில் லைஃபான ஹதீஸை அறிவிக்கலான்னு பார்த்தோம். இப்போ ஒரு மௌலுவான ஹதீஸ் கிடச்சிருச்சு, அதை அறிவிக்கலாமா அறிவிக்கக்கூடாதா? தௌஃபீக்கு பயானுக்கு தேடுறான், ஒரு புத்தகத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் இருக்குது, பார்க்குறான், மாஷா அல்லாஹ் இன்றைக்கி பயான் இந்த சம்பவத்தை சொன்னால் அப்படி மக்கள்லாம் சொக்கிடுவாங்க, சுப்ஹானல்லாஹ் எல்லாம் கைஃபித் ஆயிடுவாங்க. ஒரு 10 பேர் வந்து சுப்ஹானல்லாஹ் கத்திடுவாங்க, டக்குன்னு ஆளுக்கு ஒரு 500 ஹதியாவை கொடுத்துருவாங்க. பார்த்தாரு, ஆஹா சரி இது எங்கே தான் வருதுன்னு பார்த்தா மௌலுவாக இருக்குது. இப்போ இதை அறிவிக்கலாமா அறிவிக்கக்கூடாதா? என்ன செய்யறது? மேட்ரு நல்ல மேட்ராக இருக்குது. ஆனால் அஜ்மால் உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். அலா அன்னஹு லா தஹில்லு ரிவாயத்துஹு லி அஹதின், ஒருவருக்கும் இதை அறிவிப்பது ஹலாலாகாது. நீ அவுலியா, நீ ஷேகாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி, மௌலுவான அறிவிப்பை என்ன செய்யக்கூடாது? நீ அறிவிப்பது ஹலாலாகாது. அலிம ஹாலஹு, அதனுடைய நிலையை அறிந்த ஒருவருக்கும் அதை அறிவிப்பது என்பது என்ன செய்யாது? தெரியாமல் அறிவிச்சிடுறது வேற. என்றைக்குமே ருஃபியான் உம்மத்தி அல் ஹத்தோவன் நிசியான், என்னுடைய உம்மத்தை விட்டு ஹத்தவும் நிசியானும் உயர்த்தப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது. தஜாவசான் உம்மத்தி மா வஸ்வசத் பிஹி சுதூர்ஹா, அந்த நிலை தெரிஞ்சு ஒருத்தருக்கும் அதை அறிவிக்கிறதுக்கு ஹலால் ஆகாது. உனக்கு தெரியுது அது மௌலுவான்ட்டு, அது ஏதோ இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு தெரியுது, அப்புறம் அறிவிக்கிற ரைஜா ஃபி ஐ மானா காண, அது எந்த கருத்தில் இருந்தாலும் சரி, சூப்பர் கருத்து சார், சூப்பராக இருக்குது, மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், பரவாயில்ல தேவையில்லை, மௌலூ தானே, ரசூலுல்லாஹ் சொல்லலை, அப்புறம் எதுக்கு? நீ ஏதோ ஒரு கருத்துன்னு சொல்லு. ஒரு ஞானி சொன்னாருன்னு கூட சொல்லிக்கோ. என்ன சொல்லிக்கோ? ஏதோ ஒரு ஞானி சொன்னாருன்னு சொல்லிக்கோ, நல்லா இருந்தா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லாத. விளங்குச்சா? ஃபி ஐ மானா காண,
இல்லாம பயானி வதாயி, ஒருவேளை நீ அறிவிக்கிறதா இருந்தால் அதனுடைய இட்டுக்கட்டப்பட்டதனுடைய விளக்கத்தை சொல்வதுடன் தான் அறிவிக்கணும். இப்போ நான் சொன்ன செய்தி இது மௌதுங்க அப்படின்னு நீ விளக்கிடணும். விளக்கிட்டு அறிவிச்சா பரவாயில்ல, மக்களும் விளங்கிடுவாங்க இது மௌலு, அமல் செய்யக்கூடாது, இது ரசூல்லா சொல்லாதுன்ட்டு. அப்போ ஆனால் லைஃபுடைய விஷயத்தில் அப்படி சொல்லலை. நீ அந்த லாஃபுடைய விளக்கத்தை சொல்லாமலேயே ஒரு லைஃப் ஹதீஸை நீ அறிவிக்கலாம் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு. ஆனால் மௌலுவை இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை நீ அறிவிக்கிறதா இருந்தால் நீ அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியினுடைய விளக்கத்தை நீ சொல்லி தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஹதீஸ் முஸ்லிம் எது சொன்னார் இலியாஸ் ஹதீஸில், மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின், என்னை பற்றி ஒரு ஹதீஸை ஒருவர் சொல்கிறார், யுரா, அந்த செய்தி பார்க்கப்படுகிறது. ரெண்டு, யரானும் வாசிக்கலாம் யுரானும் வாசிக்கலாம். அந்த செய்தி பார்க்கப்படுகிறது, அன்னஹு கிது, அது அன்னஹு கதிபுன், அது பொய்யென்று கருதப்படுகிறது. பொய்யென்று கருதப்படுகிற என்னை பற்றிய ஒரு செய்தியை யார் அறிவிக்கிறாரோ ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவர் பொய்யர்களிலே ஒருவராக ஆகிவிடுவார். என்னச்சா? அல்லது யரான்னு வச்சா இவர் கருதுறார் ஒரு செய்தியை ரசூல்லாவை பற்றி அறிவிக்கிறாரு, அவருக்கே தெரியுது அது பொய்யின்ட்டு. அப்படி தெரிஞ்சும் கூட ஒருத்தர் போய் என்ன செய்கிறாரு, அறிவித்தார், அவர் பொய்யர்களிலே ஒருவராக. இந்த ஹதீஸை இஸ்திதலாக கொண்டு அது என்ன செய்கிறது, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிவிப்பது என்பது ஹலாலு ஆகாது. ஓகேவா? சரி, அந்த காலத்தில் வல்லாஹ்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்டுக்கட்டக்கூடியவர்கள், புனையக்கூடியவர்கள் அர்த்தம். அப்படி ஒரு கூட்டமே கோஷ்டி இருந்துச்சு. இவங்க எப்படி ஹதீஸை உருவாக்கினாங்க அப்படின்றதுக்கு ரெண்டு வழிமுறை சொல்கிறாங்க. லில் வல்லாஹீன ஃபீ சியாகத்தில் ஹதீஸி தரீகானி, ரெண்டு தரீக்கில் மௌலான ஹதீஸை இட்டுக்கட்டினாங்க, உருவாக்கினாங்க. என்ன ஹதீ? எப்படி? இம்மா யுன்ஷி அல் வல்லாஹு அல் கலாம மின் அண்டிஹி, வல்லான இட்டுக்கட்டக்கூடியவர் தன் புறத்திலிருந்து ஒரு பேச்சை உண்டாக்குவார், தன் புறத்திலிருந்து ஒரு பேச்சை உண்டாக்குவார். இப்போ ஆஷிக்கு இருக்கிறார், திருச்சி ஆஷிக்கு, அவராக என்ன செய்கிறாரு, ஒரு செய்தியை சொல்கிறார், ஒரு மேட்ரை சொல்கிறார், ஒரு அற்புதமான ஞானமிக்க ஒரு கருத்தை சொல்கிறார். சொல்லிட்டு சும்மா யலாவுலகு இஸ்னாதன், அதற்கு இவராக ஒரு அறிவிப்பாளர் தொடர்வரிசையை ஃபிட் பண்ணுறார். ஃபிட் பண்ணி எருவிகி அதை அறிவிக்கிறார். மக்கள் என்ன விளங்கிக்குவாங்க, வர சனதெல்லாம் சொல்கிறார், வர்றா டேய் ஹதீஸாக இருக்குமோ அப்படின்னு நம்பிடுவாங்க. இது ஒரு பித்தலாட்டம். இப்படி சில பேர் என்ன செஞ்சாங்க, தானாக ஒரு செய்தியை சொல்லி அதுக்கு அறிவிப்பாளர் தொடர்வரிசையை கனெக்ட் பண்ணி ஃபிட் பண்ணி அறிவிக்கிறது. இது ஒரு வல்லாஹுடைய வழிமுறை. ரெண்டாவது, இம்மா யஹுத கலாமன் லிபாலில் ஹுகமா, ஞானிகள் அறிஞர்களுடைய கருத்துக்களிலிருந்து ஏதேனும் ஒரு கருத்து எடுத்துடுறது. யாரோ ஒரு பெரிய ஞானி சொல்லியிருப்பார், புத்தர் சொல்லியிருக்கலாம், எவரோ சொல்லியிருக்கலாம், அவருடைய கருத்தை எடுத்துட்டு யலவுலகு இஸ்னாதன், அதுக்கு ஒரு அறிவிப்பாளர் தொடர்வரிசையை ஃபிட் பண்ணி ஹதீஸாக அறிவிக்கிறது. இப்போ ரெண்டு விதமாக என்ன செஞ்சாங்க, அந்த வல்லாஹ்கள் ஹதீஸை புனைதார்கள். ஏன்னா எது கேட்டாலும் சனது கேட்டுருவீங்க, சனது இல்லாமல் சொல்ல முடியாது. அதனால் இவங்களா சனதை உருவாக்கிறது. ஒன்று தன்னுடைய பேச்சுக்கு சனதை உருவாக்கி அறிவிக்கிறது, அல்லது அறிஞர்கள் யாரோ ஒருத்தருடைய வார்த்தையை ரசூல்லாவுடைய வார்த்தையை ஆக்கி அதுக்கு ஒரு சனதை ஃபிட் பண்ணி அறிவிக்கிறது. இந்த மாதிரி ரெண்டு விதமாக செஞ்சாங்க. இப்போ அதான் நீ கேட்டல, அடுத்த தலைப்பு அதான் சொல்கிறாங்க. கைஃப யுஅரஃபு அல் ஹதீஸுல் மௌலூ, மௌலூஆன ஹதீஸ் எப்படி அறியப்படும், எப்படி கண்டுபிடிச்சாங்க இமாம்கள்? எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 விதமான முறையில் கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் டாபிக், இக்ராருல் வாலிஇ பில் வலஇ, இட்டுக்கட்டியவரே தான் இட்டுக்கட்டினேன் என்று ஒப்புக்கொள்வார். அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், ஆமாங்க நான் ரசூல்லா பேரில் சும்மா அடிச்சு விட்டேங்கன்னு சொல்லிடுறார். இக்ரார்னா ஒற்றுக்கொள்வது, ஒப்புக்கொள்வது. அல் வாலியோ
வாலிஐ பில் வலாய், இட்டு கட்டியவரே தன் இட்டு கட்டினேன் என்று ஒப்புக்கொள்றது. இப்போ உதாரணமாக பாருங்கள், அந்த காலத்தில் இக்ராரி அபி அஸ்மா நூஹிப்னு அபி மரியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒத்துக்கிட்டாராம். அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? பி அன்னஹு வலா ஹதீஸ ஃபலாயில சூரில் குரானி சூரத்தன் அன் இப்னி அப்பாஸ். குரானில் இருக்கிற 114 சூறாவுக்கும் ஒவ்வொரு சூறாவுக்கும் அதனுடைய ஃபலாயில் சம்பந்தப்பட்டு இப்னு அப்பாஸ் அலி அல்லாவை தொட்டு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை புனைந்தார். 114 சூறாவுக்கு ஃபலாயில் எழுதிட்டார். யார்? மன் கால ஃபாத்திஹா சூரா கதா கதா நன்மை, மன் கால சூரத்துல் இஹ்லாஸ், மன் கால சூரத்துல் பக்ரா, மன் கால சூரத்துல் இஹ்லாஸ், மன் கால சூரத்து முசம்மில், மன் கால சூரத்துல் முதஸ்ஸிர்னு 114 சூறாவுக்கு தனித்தனியாக ஃபலாயில் எழுதிட்டார். யாரப்போ தொட்டு? இப்னு அப்பாஸ் அலி அல்லாவை தொட்டு அறிவிக்கிறேன், இப்னு அப்பாஸ் அலி அல்லாவை தொட்டு அறிவிக்கிறேன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. போய் கேட்குறாங்க, பாபா ஏன் இப்படி செஞ்சீங்க? இப்போ சொல்கிறாரு, மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? குரானை விட்டு வேறு வேறு விஷயங்களின் பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாங்க. மக்களை மீண்டும் குரானின் பக்கம் திருப்புவதற்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், இந்த நற்காரியத்தை நான் செய்தேன் என்று அவரே ஒப்புக்கொள்கிறார். நல்லதுன்னு நினைக்கிறார். இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது பாவா, இனிமேல் உன் பேர் பட்டியல் அல் கிதுபாலா ரசூலுல்லா, இவன் ஒரு காதிப்புன்னு சொல்லி முத்திர குத்தி என்ன செஞ்சிடறாங்க இமாம்கள், அவனை வந்து சமூகத்துக்கு அடையாளப்படுத்திடுறாங்க. இப்படி அவரே என்ன செய்வது? ஒற்றுக்கொள்வது. இன்னொன்று இருக்கு, மா எத்த நஸ்ஸலும் மன்சிலத்து இக்கராரிகி, அவர் ஒத்திருக்க மாட்டார். அவர் ஏதோ ஒன்று பதில் சொல்லியிருப்பார், அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். எப்படி? உதாரணமா ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார், தன்னுடைய ஷேகை தொட்டு அறிவிக்கிறார். இவங்க தான் இந்த ஷேக், பிரபலியமானவங்க, நான் இவங்களை தொட்டு அறிவிக்கிறார். அது பிறகு ஹதீஸு கேட்டவர் கேட்குறாரு, நீங்கள் எப்போங்க? அவங்க ஷேக் வஃபாத் ஆயிட்டாங்க. இவர் யாரை தொட்டு ஹதீஸ் அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரோ அவங்க ஷேக் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் எப்போ பிறந்தீங்க, உங்கள் பர்த்டேட் என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு 1994 அப்படின்றாரு. இவர் யார்கிட்ட கேட்டு அறிவிச்சேன்னு சொல்கிறாரோ அவர் 1990 மௌத்தா போயிட்டார். ஏப்பா 1990 மௌத்தானவர்கிட்ட 1994 பிறந்த நீ எப்படி ஹதீஸை கேட்டிருப்ப? அப்போ இவர் ஒத்துருக்க மாட்டார். ஆனால் இவர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார், அது ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிருக்கும். இப்போ கேட்டிருக்க வாய்ப்பே இல்லையே. அதுதான் அங்கே சொல்கிறாங்க பாருங்க, காய் ஹதீஸ் அன் ஷேக், ஒரு ஷேகை தொட்டு ஹதீஸ் அறிவிக்கிறார். ஃபயுஸ்ஸலு அன் மௌலிதிஹி ஹுவ, அவருடைய மௌலுது என்னன்னு கேட்குறாங்க. மௌலிது அவர் பிறந்த டேட் கேட்குறாங்க. ஃபயதுகுரு தாரிகன், அவர் ஒரு டேட் சொல்கிறாரு. பார்த்தா தக்கூன் வஃபாத்து தாலிக ஷேஹி கபுல மௌலிதி ஹுவ, அவர் யார்கிட்ட கேட்டேன்னு சொல்கிறாரோ இவர் விடவே மாட்டார்ப்பா. அவர் வந்து இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வஃபாத் ஆயிட்டார். அப்போ வலா யுரஃபு தாலிகல் ஹதீஸு இல்லா இந்தஹு, இந்த ஹதீஸ் இவரிடத்திலே தவிர வேறு யாரிடத்திலேயும் அறியப்படலை. அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க இது என்னது, இது மௌது. அப்போ இவர் ஒத்துக்கலை நேரடியாக, ஆனால் இவருடைய இந்த வார்த்தைகள் அவரை ஒத்துக்கிற மாதிரி ஆக்கிருச்சு. அடுத்து மூணாவது, கரீனத்துன் ஃபிர் ராவி, அறிவிப்பாளர்கிட்ட ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். எப்படி? மிஸ்லு ஐயக்கூனர் ராவி ராஃபுதியன், இப்போது ராஃபிலியன்னா ஷியாக்காரராக இருக்கிறாரு. இந்த அறிவிப்பாளர் எப்படி இருக்கார்? ஷியாக்காரராக இருக்கார். ராஃபிதினா என்னது? ஷியாவில் ஒரு வகை தான் ராஃபிதி. அப்போ அவர் என்ன செய்வார்? வல் ஹதீஸு ஃபி ஃபலாயில் அஹ்லில் பைத், ஹதீஸ் எது சம்மந்தப்பட்ட ஹதீஸாக இருக்குது? அஹ்லு பைத்தில். அப்போ கண்டுபிடிச்சிடலாம். அவர் ஷியாவாக இருக்கார் அறிவிப்பாளர், அவர் அறிவிக்கிற ஹதீஸு ஃபலாயில் அஹ்லு பைத்தாக இருக்குது. அப்போ நமக்கு தெரியுது இது என்னது?
இது மௌது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்றதை கண்டுபிடிச்சிடலாம். அவ் கரீனத்துன் ஃபில் மர்வி, அறிவிக்கப்பட்ட ஹதீஸுடைய வாசகத்தில் நமக்கு ஒரு கரீனா கிடைக்கிது, ஒரு காரணம் கிடைக்கிது. எப்படி? மிஸ்லு கவுனில் ஹதீஸி ரகீக்கல் லஃப்தி, அந்த ஹதீஸுனுடைய வார்த்தை இருக்குல்ல, அந்த மத்தன், அந்த மத்தனில் வரக்கூடிய அந்த லெஃப்தே ஒரு தெளிவாக இல்லை. நம்ம பேசுகிற சாதாரண அரபி மாதிரி இருக்கு. நமக்கே தெரியும்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், வார்த்தை ஜவாமியுல் கலிமா இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஹதீஸ்னு ஒன்று கிடைக்குது, அது பார்த்தா நம்ம சென்டென்ஸ் அமைச்ச மாதிரி இருக்கு. நம்ம ஏதோ தசகா புசகா அரபி தெரிஞ்சு நம்ம சென்டென்ஸ் அமைச்சா எப்படி இருக்கும்? ஒரு லஃப்துல என்ன இல்லை, ஒரு தெளிவு இல்லை. ரொம்ப ரக்கீக்குனா என்னது, ரொம்ப பலகீனமாக, ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. அவ் அல்லது முஹாலிஃபன் லில் ஹெஸ்ஸி, அந்த ஹதீஸு நம்முடைய ஹெஸ்ஸுக்கு, உணர்வுக்கு மாற்றமாக இருக்கிறது. ஹவாசுல் ஹம்சான்னு சொல்லுவோம்ல, அப்போ அந்த ஹவாஸுக்கே அது மாற்றமாக இருக்குது. அவ் அல்லது முஹாலிஃபன் லி சரீஹல் குர்ஆன், குர்ஆனுடைய தெளிவான வசனத்துக்கு அது முரணாக இருக்கு. குர்ஆனுடைய சரியான வசனத்திற்கு அது முரணாக இருக்கிறது, அல்லது நம்முடைய ஹிஸ்ஸுக்கு அது முரணாக இருக்கிறது, அல்லது அதனுடைய வார்த்தையே ரொம்ப பலகீனமாக ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது என்றால் நம்ம விளங்கிக்கலாம், இது ஏதோ என்ன இருக்குது, இது யாரோ ஒருத்தர் கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம விளங்கிக்கலாம். இப்படி இந்த 4 விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஒரு ஹதீஸை மௌது என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். இமாம்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்து வருது தவா அல் வலை அஸ்னாஃபுல் வல்லாயின், வலவு செய்ததனுடைய காரணங்கள், என்னென்ன காரணத்துக்கெல்லாம் இட்டு கட்டினாங்க. அஸ்னாஃபுல் வல்லாயின், இட்டு கட்டக்கூடியவர்களுடைய வகைகள், அவங்களுடைய வகைகள் இப்போ காமெடியான இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அத்தகர்ருபு இலல்லாஹி தஆலா, அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்காக நான் இட்டு கட்டினேன் ரசூலுல்லாவின் மீது. இதனடாது நம்ம சொன்னோம்ல, வதாலிக பி வலாயில் அஹாதீசி, அது என்ன தெரியுமா, ஹதீஸை அவர் இட்டு கட்டுவார். துரக்கிபுன் நாஸ ஃபில் ஹைராத், மக்களை நன்மையுடைய விஷயத்திலே ஆர்வமூட்டுவதற்காக. வ அஹாதீஸ துஹவ்விஃபுஹும் மின் ஃபிஅலில் முன்கராத், அருவருக்கத்தக்க காரியங்களை செய்வதை விட்டு மக்களை பயம்புறுத்துவதற்காக இட்டு கட்டுவார். யார் இந்த அமலை நீங்கள் செய்கிறீர்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலே இப்படி நன்மை இருக்கிறது, கோட்டை இருக்கிறது, கோபுரம் இருக்கிறது. இப்படி என்ன செய்யறது? நீங்க யார் இதை செய்கிறீர்களோ, ஒரு ஹதீஸ் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், யார் ஸலவாத் இப்படி ஓதுறாரோ ஒரு ஒரு தலை படைக்கப்படும், அந்த தலையில் இத்தனை கண் இருக்குமோ, அந்த கண்ணிலே இப்படி என்ன செய்யறது, தர்கீப் செய்வதற்காகவும் பாவத்தை விட்டு தடுப்பதற்காகத்தான் நான் இட்டு கட்டினேன்னு இட்டு கட்டுறாரு. உதாரணமாக வஹாவுலாயில் வல்லாவுன, இந்த இட்டு கட்டக்கூடியவர்கள் கௌமுன், அவங்க ஒரு கூட்டம், அவங்க ஒரு எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா, என் தசிபூன இல ஜுஹதி வஸ்ஸலாஹ், நாங்களெல்லாம் உலக பற்றற்றவர்கள், நாங்களெல்லாம் மக்களை சலாஹியத் செய்வதற்கு வந்தவர்கள் என்பதை போன்று தங்களை நிஸ்பத் செய்து கொள்வார்கள். விளங்குச்சா? வஹும் ஷர்ருல் வல்லாயின், இட்டு கட்டக்கூடியவர்களையே ரொம்ப கெட்டவங்க இவங்க தான். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் போலி ஷேக், என்னது அதான சொல்ல வர்றாங்க. ஜுஹுது என்கிற பெயரிலேயே நிஸ்பத் செஞ்சு கொள்வார்கள், சலாஹத் என்கிற பெயரிலே நிஸ்பத் செய்து கொள்வார்கள். ஆனால் வாயை திறந்தால் மௌதுஆன ஹதீஸுகளாக வரும். இப்படி இருக்கிறாங்க மக்கள், உங்களுக்கு தெரியாது. இப்படி சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. லி அன்னன் நாச கபிலத் மௌதுஆத்திஹிம் சிக்கத்தம் பிஹிம், மக்கள் மௌதுஐ என்ன செய்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். எதன் காரணமாக? இவர்கள் மீது இருக்கிற பற்றின் காரணமாக. இவங்க தான் பெரிய ஜாஹிதாச்சு, இவங்க நாவலந்து வந்தா அல்லாஹு அக்பர், அது வஹீதான். இவங்க நாவல வந்தா இவன் 10 இடத்துல அதை பேசலாம் சம்பவத்தை.
சொல்ற புரிஞ்சா? அது மௌலூது தான். இவங்க ஜாஹிதுன்ற தோற்றத்தில் இருந்து, நான் ஒரு மக்களை இஸ்லாம் செய்யக்கூடியவன் என்கிற தோற்றத்தில் இருந்து சொல்லும் போது, இவங்க மேல இருக்கிற அந்த பற்று, அந்த சிக்கத்தின் காரணமாக மக்கள் எதை ஏற்றுக்கொள்வார்கள்? இவங்க சொன்ன கரெக்டாக தான் இருக்கும், மட்டும் பேச்சே கிடையாது. இப்படி ஏகப்பட்ட மௌதுவான ஹதீஸுகள் உழவிக்கிட்டு இருக்குது. நினைச்சா ஒமின் ஹாவுலாய், இந்த சீதேவிகளிலிருந்து ஒருவர் தான் மைசரா இப்னு அப்துர் ரப். யாரு? மைசரா இப்னு அப்துர் ரப். அவர் தான். ஃபக்கத் ரவா இப்னு ஹப்பான் ஃபி லுஅஃபா. லுஅஃபான்ற கிதாபில், லுஅஃபான்ற கிதாப் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். லுஅஃபா லைஃப் அண்ட் ஹதீஸ் மட்டும் இருக்கும் அந்த கிதாபில். லுஅஃபான்ற கிதாபில் இப்னு ஹிப்பான் அறிவிக்கிறாங்க, இப்னு மஹதியை தொட்டு கால அவங்க சொல்கிறாங்க, குல்துலி மைசரா இப்னு அப்துர் ரப். இந்த மைசரா இப்னு அப்துர் ரப்ட்ட நான் போய் கேட்டேன், மின் ஐன ஜேத்தவி ஹாதிஹில் அஹாதீஸ். சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸுகள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? எப்படி நீங்கள் இதெல்லாம் கொண்டு வர்றீங்க? மன் கரா கதா ஃபலஹு கதா, மன் கரா கதா ஃபலஹு கதா, மன் கரா கதா ஃபலஹு கதா. யார் இந்த சூறாய் ஓதுகிறார், இவருக்கு இவ்வாறு நன்மை, இந்த சூறாய் ஓதுகிறார் இவ்வாறு நன்மை. இப்படியெல்லாம் உங்களுக்கு ஹதீஸ் எங்கேருந்து நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னு கேட்குறாரு ஆச்சரியமா. இப்போ அவர் சொன்னார், சிம்பிளாக முடிச்சிட்டார், எங்கேருந்தும் கொண்டு வரல. வதாத்துஹா ஒரு அப்ளிபுன்னாஸ், இதையெல்லாம் மக்களை நன்மையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவதற்காக நான் இட்டுக்கட்டிய ஹதீஸுகள். அவரை என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டார். யார் அவர் பேர்? மைசரா இப்னு அப்துர் ரஹ்மான். இப்போ ஆலிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு செய்தியும் அது ஒரு தெளிவுபடுத்திட்டு தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். அடுத்த ரெண்டாவது காரணம், இது ஃபர்ஸ்ட் புரியுதா? அல்லாஹ்வை பக்கம் நெருக்கம் ஏற்படுவதற்காக இட்டு கட்டுவது. ரெண்டாவது அல் இன்திசார் லில் மதுஹபி, தான் சார்ந்திருக்கக்கூடிய மதுஹப் இருக்கிறதே, வழி இருக்கிறதே, அதை பரப்புவதற்காக. லாசியமா மதாஹிபுல் ஃபிரக் சியாசியா, அந்த காலத்தில் சியாசியா அரசியல் ரீதியான மதுஹபுகள் இருந்துச்சு. அப்பாசியாக்கள், உமவியாக்கள் இப்படிலாம் ஆட்சி செஞ்சாங்க கலீஃபாக்கள்ல. இவங்க என்ன செய்யறது, தாங்க சார்ந்திருக்கக்கூடிய அந்த வழி சரி, மதுஹப் சரி என்பதற்கு ஹதீஸை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு இட்டு கட்டினாங்க. அதே போன்று ஒதாடிக்க பாத லுஹூரில் ஃபித்னத்தி, ஃபித்னா வெளிப்பட்ட பிறகு இவ்வாறு ஏற்பட்டது. லுஹூரில் ஃபிரக் சியாசியத்தி, அரசியல் ரீதியான பிரிவினர்கள் வெளிப்பட்ட பிறகும், ஃபித்னாக்கள் வெளிப்பட்ட பிறகும் இது போன்ற மௌலுவான ஹதீஸ் அதிகமாக பரவுச்சு. உதாரணமாக ஹவாரிஜாக்கள், ஷியாக்கள் இவங்க எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்கவுங்களுக்கு தோதுவா, ஹவாரிஜா அவங்க கொள்கைக்கு தோதுவா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிச்சாங்க. ஷியாக்கள் அவங்களுக்கு தோதுவா ஹதீஸ் அறிவிச்சாங்க. உதாரணமாக பாருங்களேன், ஃபகது வலாத்து குல்லு ஃபிர்கத்தி மினல் அஹாதீஸி மாயு ஐயது மதுஹபஹா, ஒவ்வொரு கூட்டமும் தான் சார்ந்திருக்கிற கொள்கையை உறுதிப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டினாங்க. உதாரணமாக ஹதீஸி அலியுன் ஹைருல் பஷர், அலியுன் ஹைருல் பஷர், அலி ரலியல்லாஹு அன்ஹு மனிதர்களிலேயே சிறந்தவர். மன் ஷக்க ஃபீஹி கஃபர, அதில் யார் டவுட் கொள்கிறாரோ அவர் காஃபிராகி விட்டார். இது ஒரு மௌலு, இது ஒரு மௌலுவான ஹதீஸ். இப்போ ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹுவை புகழ்ந்து 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 எந்த அளவுக்குண்டா அல்லாஹ்வுக்கு அடுத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து. ஷியாக்கள் ஏகப்பட்ட கோஷ்டி, ஒவ்வொருத்தருக்கும் அதுலேயே கொள்கைகள் மாறுபட்டு இருந்தது. சில பேர் நாங்கள் அஹ்லு பைத்துகளை நேசிக்கிறோம் அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ஹிலாஃபத்தை அலி ரலியல்லாஹுக்கு வராமல் தடுத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து வர வேண்டியது அலி, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு ஏமாற்றி ஹலீஃபாவாயிட்டார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு சில பேர் ஷியாக்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அலி ரலியல்லாஹுக்கு தான் வஹி வர வேண்டியது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மாற்றி முகமது ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஷியாக்களில். இன்னும் சொன்னால் அலியை இறைவனாக கற்பிக்கக்கூடிய ஷியாக்களும் இருக்கிறாங்க. ஷியாக்கள் அவ்வளோ வகைகள் இருக்கிறாங்க. என்ன உமர் ஃபாரூக் தூக்கம் வந்துருச்சு, அவ புரிஞ்சா? இப்படி நிறைய என்ன இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செய்யுது, அவங்கவுங்க தோதுவாக இந்த ஷியாக்கள் இட்டு கட்ட ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு உதாரணத்துக்கு அலியுன் ஹைருல் பஷர் மன் ஷக்க ஃபீஹி கஃபரன்ட்டாங்க. அடுத்து இது ரெண்டு காரணம்.
மூணாவது அத்தானு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே குறை ஏற்படுத்துவதற்காக சில யகூதிகளுடைய கைகூலிகள் என்ன செஞ்சாங்க, இட்டு கட்டினாங்க. ஓ ஹாவுலாயில் வல்லாஹுன கௌமும் மின ஜனாதிகா, இந்த இட்டு கட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இஸ்லாத்தின் மீது குறை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்கள் ஜிந்திக் வழிகட்டவர்கள். லம் யஸ்ததியோ, ஆனால் அவர்கள் சக்தி பெறவில்லை. ஐ யகீதுல் இஸ்லாமி ஜிஹாரன், வெளிப்படையில் இஸ்லாத்தின் மோதுவதற்கு அவங்களுக்கு சக்தி இல்லை, திராணி இல்லை. வெளிப்படையில் இஸ்லாத்தின் பக்கம் மோதுவதற்கு அவங்க என்ன இல்லை, அவங்களுக்கு பவர் இல்லை. இந்த கேவலமான வேலையை பார்த்தாங்க. என்ன செஞ்சாங்க, ஃபஅமிது இலா ஹாதத் தரீக்கில் ஹபீஸ், இந்த கேவலமான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். வெளிப்படைய மோதிரத்துக்கு திராணி இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை அழிக்கணும்னா நம்ம ரசூல்லா சொன்னாங்கன்னு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை உள்ள குழப்பி விட்டா இஸ்லாத்துடைய கொள்கையில் குழப்பம் ஏற்பட்டுரும். அப்போ இஸ்லாம் உடங்கிரும். எப்படி, ஃபவலாஉ ஜும்லத்தன் மினல் அஹாதீசி, ஒரு பெரிய ஜும்லாவே ஹதீஸ் அறிவிச்சுட்டாங்க, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். எதன் காரணமாக, பி கஸ்தி தஷ்வீஹில் இஸ்லாமி வ தானிஃபீஹி, இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துவதற்காகவும் இஸ்லாத்தை குறைப்படுத்துவதற்காகவும். இதில் ஒருத்தன் தான் முஹம்மது பினு சயீதுன்றவன். யாரு, முஹம்மது பினு சயீத் அஷாமின்னு ஒரு ஷைத்தான். இவன் யாரு, அல் மஸ்லூபு ஃபி ஜிந்தகதி, ஜிந்தக், இவனுடைய வழிகேட்டின் காரணமாக இவன் சிலுவையில் அறையப்பட்டான். அவ்வளோ மோசமான கேடுகட்ட ஷைத்தான். ஃபகது ரவா அன் ஹுமைத் அன் அனஸின் மர்ஃபுவான், ஒரு ஹதீஸ் இப்படி ரிவாயத் செய்கிறான். ஹுமைதை தொட்டு அவங்க அனஸர் ரலியல்லாஹு தொட்டு மர்ஃபுவான். நல்லா பாருங்க எப்படி வழிகேடு ஏற்படுது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன காத்தமுன் நபியின் சமது, நான் நபிமார்களில் கடைசியானவன். லா நபியுன் பாதி, லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. இது வரைக்கும் தான் ஹதீஸ். இப்போ இஸ்லாத்தில் இவன் குறை ஏற்படுத்தணுன்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாசகத்தை ஃபிட் பண்ணான். ஆனால் காத்தமுன் நபியின் லா நபிய பாதி இல்லா யஷா அல்லா, அல்லா நாடினாலே தவிர. இப்போ இந்த இல்லா யஷா அல்லா, அல்லா நாடினாலே தவிர எனக்கு பிறகு நபி கிடையாதுன்னா அப்போ அல்லா நாடனா எனக்கு பிறகு நபி வரலான்னு அர்த்தம் வந்துடும். இப்போ இந்த இல்லா யஷா அல்லா வார்த்தையை சேர்க்கறது மூலிமா என்ன கருத்து வந்துடுதுன்னா, நாளைக்கு ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் வந்துடுது. இப்போ லா நபிய பாதியினோட முடிஞ்சிருச்சுன்னா எவனும் தன்னை நபியினை பிரகடனப்படுத்தினா கல்லை தூக்கி அடித்து கொண்டுருவோம். இப்போ இல்லா யஷா அல்லான்னு வந்துச்சுன்னா திடீர்னு ஒருத்தன் வருவான், நானும் நபின்னுவான். லா நபிய பாதி ரசூல்லா சொல்லிட்டாங்க, அதான் அடுத்து சொன்னாங்கல்ல இல்லா யஷா அல்லா, அல்லா நாடினாலே தவிர அல்லா நாடிட்டான், அதெல்லாம் நான் நபின்னுவான். இப்போ இந்த ஒரு வார்த்தையை சேர்க்கறது மூலியமாவே ஹத்முன் நுபுவத்துன்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை அடி வாங்குது. அது ரொம்ப ஹத்முன் நுபுவத் இருக்குது, ரொம்ப அடிப்படையான கொள்கை. யார் ஹத்முன் நுபுவத்தை மறுக்கிறாங்களோ அவன் காஃபிர். ரசூலுல்லா கடைசி நபி, ரசூலுல்லாவுக்கு அடுத்து நபி கிடையாதுன்ற இந்த விஷயம், ஏன்னா இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. வரலாண்டா ஆளாளுக்கு தன்னை நபின்றுவான், அப்போ இஸ்லாம் செதஞ்சிரும். அப்போ எவ்வளோ பெரிய அவுலியாவாக இருந்தாலும் நபி ஆக முடியாது. நபியுன் வாஹிதுன் அஃலலு மின் ஜமீல் அவுலியான்றாங்க தஹாவில. ஒரு நபி என்பவருடைய அந்தஸ்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வலிமார்களுடைய அந்தஸ்து இன்னொரு தட்டில் வச்சாலும் அதை விட சிறப்பானதுன்றாங்க. அப்போ புரிஞ்சா, அப்போ இல்லா யஷா அல்லான்னு வார்த்தையை சேர்க்கறது மூலியமா என்ன ஏற்பட்டுறது, லக்கது பையன இமாம்கள் தெளிவுபடுத்தினார்கள். எப்படிப்பட்ட இமாம்கள், ஜஹாபிதத்துல் ஹதீசி, ஹதீஸில் ரொம்ப கைத்தேர்ந்த இமாம்கள் தெளிவுபடுத்தினார்கள். அம்ர ஹாதிகள் ஹதீசி, இந்த ஹதீஸனுடைய விஷயத்தை விளக்கி கொடுத்துட்டாங்க. இல்லா யஷா அல்லா என்பது என்ன கிடையாது, அது ஹதீஸ் கிடையாது. வலில்லாஹில் ஹம்து வல் மின்னா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. புரியுதா? அப்போ ஆனால் காத்தமுன் நபியின் வலா நபியும் பாதி, வலா நபிய பாதி. ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு காதியானி ட்ரிக்ஸா ஓட்டப்பில் லா நபிய பாதினா லா 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 நபிய பாதிக்கு அவன் எப்படி அர்த்தம் வச்சான், லா என்பவர் நபிய பாதி, எனக்கு பிறகு நபியாக இருப்பார். அந்த லா யாரு, நான் தான் அந்த லா அப்படின்ட்டாங்க காதியானி. மிர்சா குலாம் முகமது காதியானி லானஹுல்லாஹ்.
புரிஞ்சா? அதான் ஹத்தமுன் நுபுவத் விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டுன்றதுனால தான் காதியானிகள் என்பவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. அவன் தொப்பி போட்டிருக்கலாம், ஜுப்பா போட்டிருக்கலாம், அப்பா போட்டிருக்கலாம், தாடி வச்சிருக்கலாம், பார்த்து அவுளியா குஞ்சு மாதிரி இருக்கலாம். ஆனால் அவன் பச்சை காஃபிர். அவன் மரணித்தால் இஸ்லாமிய கபுர்ஸ்தானிலே அவனுக்கு இடம் இல்லை என்பது இஜ்மாவுல் உம்மா. இதில் தௌஹீத்காரனும் கருத்து வேறுபாடு கிடையாது, எவனும் கருத்து வேறுபாடு கிடையாது. காதியானி அது இஸ்லாத்தில் ஒரு வகை இல்லை, அது ஒரு மதம். அது காதியானி மதம். அது நௌமினல் இஸ்லாம் இல்லை, கிஸ்மு மினல் இஸ்லாம் இல்லை, ஃபிர்கத்து மினல் இஸ்லாம் இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இறுதி நபி அந்த இதுன்னு ஒரு பேரவையை வச்சுருக்காங்க. இது ஹத்தமுன் நுபுவத்தை அதை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு பேரவைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் காதியானி மதம் பரவச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் பரவலை பெரிய அளவில். அதற்கு காரணம் அந்த காலத்தில் இருந்த ஆலிம்கள் அதற்கு எதிராக அவ்வளோ கடுமையாக பிரச்சாரம் செய்தார்கள். அந்த காலத்திலே வேன் பிடிச்சி கிராமம் கிராமமாக போய் காதியானி கொள்கையை போய் விளக்கி சொன்னார்கள் ஆலிம்கள். அதற்கென்று ஒரு பேரவை அமைத்து, ஷரியத் பாதுகாப்பு பேரவைன்ற மாதிரி ஒரு பேரவை அமைச்சு ஃபுல் பிரயாணம் செஞ்சு அதை இல்லைன்னா எத்தனையோ பேர் காதியானிய மதத்துக்கு போயிருப்போம். நம்ம முன்னோர்கள் உலமாக்களுடைய அந்த பணி அவங்க வந்து அதுக்காக மெஹனத் எடுத்ததுனால அந்த ஹத்தமுன் நுபுவத்துடைய விஷயத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இருக்காங்க காதியானிகள், மேலப்பாளையத்தில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய 72 கூட்டமும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது மேலப்பாளையம். அதை சிரிக்கிறாங்க, அப்படி தானே? அந்த 72 கூட்டத்தில் பல பிரிவு இருக்குது. அந்த பிரிவு உங்கள் ஊரில் இருக்கும். காதியானி பள்ளிவாசல் இருக்கா? எங்கே இருக்கு பாருங்க, காதியானி பள்ளிவாசல் இருக்குது. தக்வா ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, என்னென்ன ஜமாத்து உலகத்தில் இருக்குது அத்தனையும் இருக்கும். கஷ்டமான ஊர் அது. அதே நேரத்தில் பெரும் பெரும் ஆலிம்களும் அந்த ஊரில் இருந்தால் பிறந்திருப்பாங்க. அதான் ஹைலைட்டாங்க. அடுத்து பாருங்க, 4வது காரணம் அத்தஸல்லுஃபு இலல் ஹுக்காம். அதாவது இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய ராஜாக்கள் அந்த காலத்தில், அவங்கள ஐஸ் வைக்கிறதுக்கு மௌலுவான ஹதீஸ் அறிவிச்சாங்க. எப்படி? அவங்கள ஐஸ் வைக்கிறதுக்கு மௌலுவான ஹதீஸ். உதாரணமாக அதில் ஒரு உதாரணம் போட்டிருக்கோம். அமீருல் முஃமினீன் மஹ்தின்னு இருந்தாங்க. ஹலீஃபாக்களில் மஹ்தின்னு ஒரு ஹலீஃபா இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா புறாவோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? புறாவோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ விளையாண்டுட்டு இருந்தப்ப டபக்குன்னு வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் டக்குன்னு ஒரு ஹதீஸ் அறிவிச்சிட்டாரு. என்ன ஹதீஸ் அறிவிச்சிட்டாரு? விளையாடுதல் போட்டி என்பது கிடையாது, சில விஷயங்களிலே தவிர அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி புறா வச்சு விளையாடுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஹதீஸை அவராக என்ன செஞ்சிட்டாரு, இந்த மாதிரி இட்டு கட்டிட்டார். மஹதி விளங்கிட்டார், நமக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாரு, இப்படி ஹதீஸ் அறிவிக்கிறாருன்னு சொன்னோன்னா புறாவை தூக்கி அறுத்து போட்டாப்புல. அவர் புறாவை அறுத்துட்டார். இதை வச்சா நீ ஹதீஸை இட்டு கட்டுற அப்படின்ட்டு உள்ள அந்த செய்தி வருது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி என்ன செய்யறது? அத்தஸல்லுஃபு இலல் ஹுக்காம். என்ன அர்த்தம்? அந்த அரசர்களின் பக்கம் நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, இட்டு கட்டுவாங்க. இது இந்த மாதிரி சில சேட்டைகள் நடந்துச்சு. அடுத்து 5வது பாருங்க, அத்தகஸ்ஸுபு தலபுர் ரிஸ்க். ஃபயாஸ்கான் கும், சம்பாதிப்பதற்காகவும் ரிஸ்கை தேடுவதற்காக இட்டு கட்டின ஹதீஸை அறிவிக்கிறது. கபாலில் குஸ்ஸாஸ், கிஸ்ஸா சொல்கிற சில பேர் மாதிரி. நம்ம நேற்று சொன்னோம்ல பாடத்தில், புழுகு மூட்டை ஆலிம்சா அப்படின்னு நமக்கு பேர் வர்ற மாதிரி செய்தியை சொல்லிடக்கூடாது. சொல்கிறாங்க பாருங்க, அல்லதீன, அவங்க எப்படிப்பட்டவர் என்றால், யக்தஸிபூன பித்தஹத்துஸி இலன் நாஸ், மக்களின் பக்கம் ஹதீஸை சொல்வதை கொண்டு சம்பாதிக்கிறார்கள். எந்த அளவுக்கு? ஃபயூரிதூன, மக்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள், பாலல் கிசஸில் மஸ்லியத்தி ஒல் அஜீபத்தி,
ரொம்ப ஆச்சரியமான சம்பவங்களை மக்கள்கிட்ட கொண்டு வர்றது. மக்கள்கிட்ட என்ன செய்கிறது? ஆச்சரியமான சம்பவங்கள். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் யஸ்தமிஉ இலைஹிம் அன்னாஸ், மக்கள் அவர்களை சொல்வதை கேட்பார்கள். வயுஅதூஹும், என்ன செய்வாங்க? தங்க புறத்திலிருந்து ஹதியாக்களை கொடுப்பாங்க. பா, எத்தனை ஹஸரத் பயானுக்கு வந்தாலும் உங்களை மாதிரி வருமா? எவ்வளோ அழகான சம்பவங்கள்லாம் சொல்கிறீங்க சார் அப்படின்னு மக்கள் என்ன செய்வாங்கண்டா, அவரை அடிக்கடி எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அவர் பேச விட்டு, பயான் பேச விட்டு, அவர் சொல்கிற அந்த சம்பவத்தினுடைய ஆச்சரியத்தை பார்த்து அவருக்கு என்ன செய்வாங்க? ஹதியாக்களை கொடுப்பாங்க. இது ஒரு வகை. அடுத்து வந்து பாருங்க, கசுது ஷுஹரத், ஃபேமஸை நாடி இட்டு கட்டுறது. எனது ஈராதில் ஹதீஸுல் கரீபத்தி, ரொம்ப அபூர்வமான ஹதீஸுகளை அறிவிக்கிறது. அல்லதி லா தூஜுது இந்த அஹதிமின் ஷுயூல் ஹதீஸ், ஷேகுல் ஹதீஸுகள் யாரிடத்திலையும் பெறப்படாத ஒரு அபூர்வமான கேள்விப்படாத ஹதீஸை அறிவிக்கிறது. ஃபயக்லபு சனதல் ஹதீஸில் யுஸ்தகரப, ஹதீஸனுடைய சனதை புரட்டி கொண்டு வருவது மக்களை ஆச்சரியப்படுத்துவதற்காக. ஃபயுரகிபு ஃபி சிமாயிஹி மின்ஹும், மக்களை கேட்க செய்ய அதை என்ன செய்கிறது? மோட்டிவேட் பண்ணுறது. க இப்னு அபி திஹியா வ ஹம்மாதின் நசீபி, இப்படிலாம் சில பேர் என்ன செஞ்சாங்க? இந்த செயலை செஞ்சாங்க. இப்போ இந்தந்த காரணங்களுக்காக என்ன செஞ்சாங்க? ஹதீஸை இட்டு கட்டினாங்க. அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் என்ற முட்டாள்தனமான சிந்தனையின் காரணமாக, தான் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையை பரப்புவதற்காக, இஸ்லாத்திலே குறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, அரசரிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக, சம்பாதிப்பதற்காக, ரிசுக்கை தேடுவதற்காக, ஃபேமஸை நாடியவராக, இப்படிலாம் என்ன செஞ்சாங்க? மௌலான ஹதீஸை உண்டாக்குனாங்க, அறிவிச்சாங்க. அடுத்து பாருங்க, இந்த ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவர்களில் கர்ராமியான ஒரு கூட்டம் இருந்துச்சு. என்ன கூட்டம்? மதாஹிபுல் கர்ராமியா ஃபி வலைல் ஹதீஸ். முஅத்தஸிலா மாதிரி, ஹவாரிஜாக்கள் மாதிரி, இவங்களுக்கு பேர் என்னது? ஜாமத்து ஃபிர்கத்து மினல் முபுத்ததாத்தி. இந்த கூட்டம் எதில் கட்டுப்பட்ட கூட்டம்? பிதஅத்வாதிகளில் கட்டுப்பட்ட ஒரு கூட்டம் இது. சும்மு பில் கர்ராமியா, இவர்களுக்கு பேர் என்ன பேர்? கர்ராமியா. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஜவாஸ வலைல் ஹதீஸ், மௌவான ஹதீஸை இட்டு கட்டுவது, ஹதீஸை இட்டு கட்டுவது கூடும்டாங்க. ஹதீஸை என்ன செய்யலாமா? இட்டு கட்டலாம். ஏன்? எந்த விஷயத்தில் இட்டு கட்டலாம்? ஃபி பாபி தர்கீப் வ தர்ஹீப், மக்களை நன்மையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவதற்காகவும் பாவத்தின் பக்கம் பயப்படுத்துவதற்காக என்ன செய்யலாம்? தாராளமாக இட்டு கட்டலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமாகவும் கொண்டு வந்தாங்க. ஓ இஸ்தல்லு அலா தாலிக்க பிமா ருவிய ஃபி பாலி துர்க்கு ஹதீஸ். ஹதீஸுகளுடைய சில அறிவிப்புகளில் இப்படி ஒரு அறிவிப்பு வருது. மன் கதப அலைய முத்த அம்மிதன், என்னது? யார் என் மீது வேண்டுமென்றே பொய் உரைக்கிறாரோ, இதுதான் ஹதீஸ். மன் கதப அலைய முத்த அம்மிதன் ஃபலியத்தபவ்வா மக்அதஹு மினன் நார். இதுதான் நமக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் இப்படி தான் வருது. ஒரே ஒரு இடத்துல இப்படி ஒரு லைஃபான ஒரு ரிவாயத்து வருதான். மன் கதப அலைய முத்தாமிதன் லி யுலில்லன் நாச, மக்களை வழிகெடுப்பதற்காக என் மீது யார் வேண்டும் என்றே பொய் சொல்கிறாரோன்னு வருதான். இப்போ என்ன சொன்னாங்கண்டா, எங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க? லி யுலில்லன் நாசன்னு சொல்லியிருக்காங்க. மக்களை வழிகெடுப்பதற்காகத்தான் என் மேலே நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நரகம்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய, ஏன் மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக சொன்னால் அதில் என்ன தப்பு இருக்கு? யுலில்ல நாசன் தானங்க சொல்லியிருக்காங்க. நீ வழிகெடுப்பதற்காக என் மேலே பொய் சொல்லாத, அப்போ நேர்வழிக்காக பொய் சொல்லாமல அப்படின்னு பொய் சொன்னாங்க. அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம்? தர்கீபுக்காக நாங்கள் இட்டு கட்டலாம், இதுதான் எனக்கு ஆதாரம்டாங்க. ஆனால் யுலில்ல நாசுன்ற வார்த்தை, இந்த அதிகப்படியான வார்த்தை லம் தஸ்புத் இந்த ஹுஃபாலில் ஹதீஸ், பெரும் பெரும் ஹதீஸை மனனம் செய்த இமாம்களிடத்தை அந்த வார்த்தையை அவங்கள்ட்ட சாபித்தாகலை. இப்படி ஒரு வார்த்தை ஹதீஸில் வரல. ஏதோ ஒரு அறிவிப்பில் லி யுலில்லன் நாஸ்ன்னு வருது, அதை தூக்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு எதை ஆதாரமாக எடுத்துக்கிட்டாங்க? நன்மைக்காக என்ன செய்யலாம்? இட்டு கட்டலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அவன் மண்கதவாலய முத்தாமிதன் லியுலில்ல நாச, மக்களை வழிகெடுப்பதற்காக என் மீது யார் வேண்டுமென்று இட்டு கட்டுகிறாருன்னு வருது. எனவே இது என்ன செய்யலாம், நேர்வழிக்காக ஹிதாயத்துக்காக இட்டு கட்டலாம் அப்படின்ட்டாங்க. யார் அந்த கூட்டம்? டக்குன்னு போய் இட்டு கட்டின அந்த கர்ராமியா கூட சட்டையை பிடிச்சி ஏன்டா போய் சொல்றீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நஹுனு நக்குதிபு லஹு நாளைக்கு. என்னங்க பேசுறீங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக தானே நாங்கள் பொய் சொல்கிறோம், அவளுக்கு எதிராக பொய் சொல்கிறோம். எப்படி சொல்கிறாங்க? நஹனு நக்திபு லஹு லா அலைஹி, ரசூலுல்லாஹ்வுக்காக தான் பொய் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. வஹாதா இஸ்திதாலுன் ஃபி காயத்து சுஹ்ஃபி, இந்த ஆதாரம் எடுத்தல் என்பது இருக்கிறது, இது மடமையினுடைய உச்சம், முட்டாள்தனத்தினுடைய உச்சம் இது. ஃபஇன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஹ்தாஜு ஷரஉஹு, ரசூலுல்லாவும் ரசூலுல்லாவுடைய ஷரியத்தும் இலா கத்தாபீன், யாரின் பக்கம் தேவையாக மாட்டார்கள், பொய்யரின் பக்கம் தேவையாக மாட்டார்கள். எப்படிப்பட்ட பொய்யர்கள்? லியுரவ்விஜூஹு, இந்த ஷரியத்தை உயர்த்தி காட்டக்கூடிய, உயர்த்தி காட்ட போகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யர்களின் பக்கம் தேவையாக மாட்டார்கள். வஹாத ஜாமு, இந்த சிந்தனை இருக்குதே, முட்டாள்தனமான சிந்தனை, இது ஹிலாஃபு இஜ்மாயில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய ஒன்றுபட்ட கருத்துக்கே இது மாற்றமானது. ஹத்தா பாலக அஷேக் அபு முஹம்மது அல் ஜுவைனி, இவர் இதில் ரொம்ப என்ன ஹத்தா, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எந்த அளவுக்கு இவங்க சொல்கிறாங்கண்டா, ஃபஜஸமத் பி தக்ஃபீரி வாலியுல் ஹதீஸ், இந்த இமாமுடைய கருத்து என்ன, வாலியுல் ஹதீஸை காஃபிர் ஆக்கிடணுன்றாங்க. அவன் ஒரு காஃபிருன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேரில் எவன் இட்டு கட்டுறானோ அவன் யார், அவன் காஃபிர்ன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க அந்த இமாம். விளங்குச்சா? முடிச்சு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சில முஃபஸ்ஸிரீன்கள் தங்களுடைய தஃப்சீரில் மௌலுவான ஹதீஸுகளில் சிலதை சொல்வதன் மூலமாக அவர்கள் தவறிழைத்து விட்டார்கள் அப்படின்றாங்க. தஃப்சீர் எழுதும் போது சில முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணுன்ற அடிப்படையில் தங்களுக்கு கிடைச்ச மௌலுவான ஹதீஸை உள்ளே சேர்த்திட்டாங்க, எழுதிட்டாங்க அப்படின்றாங்க. எப்படி எழுதிட்டாங்க? மின் கைரி பயானி வலைஹா, அதனுடைய இட்டு கட்டப்பட்டதனுடைய விளக்கத்தை சொல்லாமையே தஃப்சீரில் எழுதிவிட்டாங்க. லாசியமா அல் ஹதீஸுல் மர்வி, குறிப்பாக உபய்யிபுனு காஃபி ஃபதாயில் குரானி சூரத்தன், உபய்யிபுனு காப் ரலியல்லாஹு தொட்டு ஒவ்வொரு சூறாவுக்கும் ஃபதாயில் எழுதிவிட்டாங்க சில முஃபஸ்ஸிரீன்கள். எதை எழுதிட்டாங்க? மௌலுவான செய்திகளை. வமின் ஹாவுலாயில் முஃபஸ்ஸிரீன், அந்த முஃபஸ்ஸிரீன்களில் கட்டுப்பட்டவங்க அஸ்ஸாலபி, தஃப்சீரு சாலபின்னு ஒன்று இருக்குது, தஃப்சீருல் வாஹிதின்னு ஒன்று இருக்குது, தஃப்சீரு ஜமக்ஷரின்னு ஒன்று இருக்குது, தஃப்சீருல் பைதாவி, தஃப்சீரு ஷவுகானி. இந்த தஃப்சீர்களெல்லாம் அந்த இமாம்கள் தங்களுக்கு கிடைத்த சில மௌலுவான ஹதீஸுகளையும் பதிவுக்காக எழுதிவிட்டார்கள். அதை தவறிழைத்ததாக சில இமாம்கள் சொல்கிறாங்க. பதிவுக்காக எழுதினாலும் அதை படிக்கிறவன் அதை ஹதீஸ்ன்னு விளங்கிக்குவான்ல, அதை எழுதாமல் இருந்திருக்கலாமேன்னு சில இமாம்கள் கருதுகிறாங்க. ஓகேவா? அஷ்ஹருல் முஸன்னஃபாத்தி ஃபீஹி, இதில் கிதாபை எழுதப்பட்டுருச்சு. எதில்? மௌலான ஹதீஸை நீ தெரிஞ்சுக்கணுன்னா இப்னுல் ஜவுசின்ற இமாம் எழுதியிருக்காங்க, அல் மௌஆத்துல் இப்னுல் ஜவுசி. நீ அதில் போய் பார்த்தேன்னா எல்லா மௌலான ஹதீஸும் கிடச்சிரும். சுயூத்தி இமாம் ஒரு ஹதீஸ் கிதாப் அறிவிச்சிருக்காங்க, அல் ஆலி அல் மஸ்னூஅத்து ஃபில் அஹாதீஸில் மௌதுஅத்து லி சுயூத்தி அப்படின்னு சொல்லி இது ரொம்ப முக்கியமான ஒரு 3 கிதாபு இங்கே குறிப்பிடுறாங்க. இதிலெல்லாம் போனீங்கன்னா என்ன கிடச்சிரும்? மௌலா ஹதீஸு கிடச்சிரும், அமல் செஞ்சுக்கலாம். அப்போ மௌதுவை புரிஞ்சா